தேவனுடைய ஆசீர்வாதமும் உழைப்பின் பலனும். வழங்குபவர் செலின் பால்ராஜ். இந்த நாளில் ஜெபத்தோடும் பிரயாசத்தோடும் உழைப்போடும் நீ தேவனிடம் கேட்டுக்கொள்கின்ற அனைத்தையும் தேவன் வரும் நாட்களில் கொடுப்பார். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் சிந்தும் வியர்வையும் வீண் போகாது. முழு மனதோடும் தேவன் மீதான நம்பிக்கையோடும் நீங்கள் செய்யும் கடின உழைப்பிற்குரிய பலனை வரும் நாட்களில் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத் தருவார். அதிகாலை பனி படர்ந்த ஒரு தோட்டத்தில் வயதான ஆரோன் தனது வேலைகளில் மூழ்கியிருந்தார். குளிர்கால காற்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த இளைஞன் யோசுவா குளிரில் நடுங்கியபடியே, தாத்தா, இவ்வளவு அதிகாலையிலேயே இந்த குளிரில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே என்று கேட்டான். ஆரோன் நிமிர்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தார். யோசுவா, வேதம் சொல்லுகிறது, தன் கைகளை மடியில் வைத்துக்கொண்டு சோம்பேறியாயிருப்பவன் வறுமையை அடைவான். இன்று நாம் இந்த தோட்டத்தில் பிரயாசப்பட்டு சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் இந்த குளிரையும் தாங்கி செய்யும் உழைப்பும் வீண் போகாது. இன்றைய நாளில் பிரயாசப்படாதவர்கள் வரும் அறுவடை நாளில் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது என்றார். யோசுவா யோசனையுடன் அவரை பார்த்தான். ஆரோன் தொடர்ந்தார், வாழ்க்கையில் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் கிடைக்கும். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நீ ஜெபத்தோடும் நம்பிக்கையோடும் இன்று உழைத்தால் உன் தேவைகளை தேவன் வரும் நாட்களில் ஆசீர்வதிப்பார் என்றார். இந்த வார்த்தைகளைக் கேட்ட யோசுவா அன்று முதல் சோம்பலை உதறிவிட்டு முழு மனதோடு உழைக்கத் தொடங்கினான். தேவன் அவன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார்.